நான் வந்து ஒரு பால்கனி வீட்டில் இருந்தேன். எங்கள் தாத்தா வந்துட்டு கேஸ் பலூன்ல சேல் பண்ணுவாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், இந்த பலூன் வாங்கித்தாங்கன்ட்டு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதை வாங்குறதுக்கு நீ சாப்பிட ஏதாவது வாங்கிக்கணும். இல்லை எனக்கு இந்த பலூன் தான் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. எடுத்து பால்கனிக்கு வந்துடுவேன். பால்கனிக்கு வந்துட்டு அந்த பலூன் கிட்ட பேசுவேன், இந்த தாத்தா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கல்ல, நீ வந்து பண்ணு, நான் உன்னை பறக்க விட்டுறேன், நீ பறந்து போயிடு, நீ ரொம்ப ஹைட்டா பறப்ப, இங்கதான் நீ வந்துட்டு எதுவுமே பார்க்காம இருக்க, நீ ஹைட்டா பறக்கும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நீ கிளவுட்ஸ்க்கு மேல போனீங்கன்னா அந்த கிளவுட்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும், இங்க இருக்க மாதிரி பொல்யூஷன்லாம் இருக்காது, அங்க உள்ள மாதிரி நிறைய கேஸ் பலூன்ஸ் எல்லாம் இருக்கும், நீ என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்ப எனக்கு என்ன தாட் இருந்துச்சுன்னா, நார்மல் பலூன்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளதான் பறக்கும், கேஸ் பலூன்ஸ் தான் வந்துட்டு கிளவுட்ஸுக்கு மேல பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தேன். அதனால நான் வந்து பலூன் வாங்குவேன், ஒவ்வொன்றும் பறக்க விட்டுருவேன். எங்க அம்மா கிட்ட கேட்டா, எங்கடி பலூன் அப்படின்னா, பறந்து போச்சுமா அப்படின்ற. எங்க அம்மாக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. சோ இதை நான் வந்து நேத்து வந்து ரேண்டமா இதை யோசிச்சு பார்க்கும்போது செம்மையா சிரிப்பு வந்துச்சு. சரி, நம்ம என்ன இவ்வளவு லூஸ் மாதிரிலாம் நடந்திருக்கோமே அப்படின்ட்டு. இது ஆக்சுவலி ஒரு குட்டி லைஃப் லெசன் தான். நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நான் இது பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நான் இங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சே நம்ம இதுக்கா இவ்வளவு யோசிச்சோம், இதையாடா பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ட்ரீம் பண்றதுக்கு ஏஜ்லாம் லிமிட் கிடையாது, ஆனா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் தேவைப்படுது. ஒரு உண்மை தெரியுமா, ஏஜ் சேஞ்ச் ஆனா சேம் மெமரிஸோட மீனிங் கூட சேஞ்ச் ஆகுது. திங்க் பண்ணி பாருங்க.